அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதி நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரலட்சுமி பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, லக்னத்துக்கு இரண்டாம் பாவகம். அதாவது நம்ம வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா முக்கியமானது இந்த இரண்டாம் அதிபதி தான். இரண்டாம் பாவகத்துல இருக்கிற கிரகங்கள் இரண்டாம் அதிபதி நிக்கிற தன்மை பொறுத்துதான் நம்மளுடைய வருமானம். இப்ப லக்னத்துக்கு இரண்டாம் பாவகம், எந்த லக்னமா இருந்தாலும் சரி, இரண்டாம் பாவகம், லக்னத்துக்கு இரண்டாம் பாவகம், அதன் அதிபதி. அந்த அதிபதி பாத்தீங்கன்னா அஸ்தமனம் நீச்சம் ஆகக்கூடாது. பலவீனம் அப்படிங்கிறது ஒரு வருமானம் பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கிறது, அதிக விரயங்களை செய்யறது, சேமிக்க முடியாம தன்மையில் இருக்கிறது, இதெல்லாம் ரெண்டாம் அதிபதி அவர் பாத்தீங்கன்னா நீச்சம் ஆகிறது, அஸ்தமனம் ஆகிறதுலாம் இருக்கக்கூடாது. அதே போல ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம், அவர் என்ன அந்த ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரோ அந்த அதிபதி பாத்தீங்கன்னா அவரும் நீச்சமாகக்கூடாது, அஸ்தமனம் ஆகக்கூடாது. இது ரொம்ப பலவீனம்னு சொல்றது. பணமே ஈட்ட முடியாத அளவுக்கு பண்றது. நம்ம எந்த பணம் வந்தாலும் 4 மடங்கு செலவை தரக்கூடியதா இருக்கும். சமாளிக்க முடியாது, கடன்லாம் அதிகமா உருவாயிரும். இந்த மாதிரி ரெண்டாம் அதிபதி இதுதான் ரொம்ப பலவீனம்ங்கிறது. இரண்டாம் அதிபதி பாத்தீங்கன்னா அதனை நின்ற நட்சத்திரம் கேதுவா இருந்துச்சுன்னா அவங்க வருமானம் ஈட்டுறதுக்கே ஒரு இன்கம் அவங்களுக்கு பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. இருக்கிறத வச்சு வாழலாங்கிற ஒரு எண்ணமே இருந்துட்டு இருக்கும் அந்த கேதுனுடைய நட்சத்திரம். இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ராகுவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாது. அதான் அதிக அளவுல பணம் வரணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. ஆனா அந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். கேதுல பாத்தீங்கன்னா போதுங்கிற அந்த மனப்பக்குவம் வந்துடும். அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுக்கிரன், புதன் எல்லாம் இருந்து நல்லா வலுவா இருந்தாங்கன்னா, குரு அவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சம அளவு பணம் எவ்வளவு தேவைகளோ அந்த தேவைகளை கரெக்டா பூர்த்தி செய்திருவாங்க. சேமிப்பும் பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. சனீஸ்வரன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதேதான். அவங்க பணம் ஈட்டுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அந்த பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்திடுவாங்க. கேது நட்சத்திரத்துல இருந்தா மட்டும்தான் பலவீனப்படுத்தும். அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் சுய உழைப்புகள் அதிகமா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா சூரிய நட்சத்திரத்திலையும் பண பொருளாதாரத்தை ஈட்டிடுவாங்க. சந்திரனுடைய நட்சத்திரம் அதிக பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்கள் இருந்தாலும் அவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அவங்களும் பொருளாதாரத்தை பலமா ஈட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப ஒரு நட்சத்திரத்திலையும் அந்த ரெண்டாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரம் கேது நட்சத்திரத்துல இருந்தா அது பாத்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் பணம் ஈட்டுறதுக்கு அவங்க மனசே ஒப்புக்கொள்ளாது. அவங்க போதுங்கிற அளவே அவங்க கிட்ட இருக்கும். அப்ப ரெண்டாம் இடத்துல நிக்கிற கிரகங்கள் அந்த கேதுவா இருந்துச்சுன்னா பணம் சம்பாதிக்கிறதுல தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. சனீசன் இருந்தாலும் தடங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார். வருமானம் அதிக அளவு வருமானம் தடங்கள் ஆகிட்டே இருக்கும். ராகு இருந்தாருன்னா அதிகமா கொடுத்து பிரச்சனையிலும் சிக்க விட்டுருவாரு. குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில ரெண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவங்களா பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சூரியன் எல்லாமே, சூரியன், சந்திரன், செவ்வாய் பாத்தீங்கன்னா கடின மனத்தோட இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் போராட்டம் அதிகமா இருக்கும் பொருளாதாரம் ஈட்டுறதுல. ஆனாலும் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன் எல்லாமே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஈட்டுற அளவுக்கு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இன்கம் சோர்ஸுங்கிறது அவங்களுக்கு மினிமாவே ஒரு லெவல்ல வந்துடும். நல்ல நிலைமையில் இருந்தா. ரெண்டாம் இடத்துல நிக்கிற கிரகமுமே நீச்சமாகக்கூடாது, அஸ்தமமாகக்கூடாது. கேதுக்கு பாத்தீங்கன்னா கேது சனீஸ்வரன் ரெண்டாம் வீட்டுல இருக்கிறப்ப பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். எப்பவுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி ரெண்டாம் ஸ்தானத்தில் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா பண விரயங்களை அதிகமா செய்யக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கிறது, 8ஆம் வீட்டுல இருக்கிறது, 12ஆம் வீட்டுல இருக்கிறது, இதுவும் பாத்தீங்கன்னா பண விரயங்களை அதிகமா செய்ய, பொருளாதாரம் எவ்வளவு அவங்க இன்கம் வந்தாலும் அதை செலவு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை சேமிக்கிறதுங்கிறது முடியாத காரியமா இருக்கும். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் அவரு லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும் இதே விரயங்களையும் செய்துட்டே தான் இருப்பாங்க. 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறது, இந்த 2ஆம் வீட்டு 6ல் இருக்கிறதுல கடுமையான போராட்டம் பண்ணுவாங்க. வக்கரமா இருக்கிறது, வக்கர கிரகங்கள் 2ஆம் வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மிகுந்த போராட்டத்தோட தான் அந்த இன்கம் அவங்களுக்கு வரணும். அந்த அளவுக்கு இருக்கு வக்கர கிரகம். அதே மாதிரி 2ஆம் அதிபதி சப்போஸ் 6ஆம் வீட்டுல வக்கரமா இருந்தாலும் அவங்க ஓட்டம் பாத்தீங்கன்னா பெருசா ரொம்ப சிரமப்பட்டு வருமானம் ஈட்டுவாங்க. ஆனா எதுவுமே பாத்தீங்கன்னா தங்காது. சேமிக்குங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப 2ஆம் அதிபதியினுடைய தன்மை வச்சுதான் நம்ம வருமானம், சேமிப்பு எல்லாமே. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா, அதாவது பணபரஸ்தானம்ங்கிற 2, 11 இருக்கிறது அந்த நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம்
அந்த அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அவரு பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2-11 இருக்கிறது. கேந்திரஸ்தானங்கள் 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானங்கள். திரிகோணங்கிறது 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்கம் வந்து கிடைக்கும். அவங்களுக்குலாம் ஈஸியா இருக்கும். ஏதாவது பொருளாதாரம் ஈஸியா இருக்கும், இன்கம் வர்றது. அதே மாதிரி சேமிப்பு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சிரமங்கள் வந்து குறையும். கடன் வந்து சீக்கிரம் அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய பொருளாதார பலம் இருக்கிறது. அதெல்லாம் பலவீனம்ங்கிறது 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதோ, கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது, அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதா ரொம்ப கடுமையான போராட்டத்தை தரக்கூடியதா இருக்கும். அவங்க மனநிலையே வந்து பாத்தீங்கன்னா போதுங்கிற இதுலதான் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு கடுமையான போராட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். திருவாதிரை, சுவாதி சதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் இருந்தாலும் இன்கம் பண்ணிடுவாங்க. அதை சேமிக்கிறதுக்கு முடியாது. இப்படி சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இன்கம் வந்துடும். அது சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்ற நட்சத்திரங்கள்ல அதாவது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திர அதிபதி நீச்சமாகக்கூடாது, அஸ்தமனம் ஆகக்கூடாது, மறையாம இருக்கணும். 6, 8, 12 லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாம இருந்தா அவங்க வந்து பொருளாதார பலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிக்கும். எந்த ஒரு தொழில், வேலை எது செய்தாலும் அவங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி சேவிங்ஸும் அவங்க கிட்ட வந்து இருக்கும். இந்த பதிவு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.